ஈஸியாக கிடைக்கிற பொருளுக்கு நம்ம என்றைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி தான் கண்ணுக்கெட்டுற தூரத்தில் முருங்கைக்கீரை இருந்தாலும் அதை பறிக்கணுமா, அதை க்ளீன் பண்ணணுமா, ஐயோ நிறைய ப்ராசஸ் இருக்கே அப்படின்னு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணாமே இருக்கோம். ஆனால் இந்த கீரை நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி உங்கள் உணவில் இதை யூஸ் பண்ணுவீங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஹார்ட் டிசீஸ். இப்போல்லாம் இது சாதாரணமாக போச்சுன்னா எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கொலஸ்ட்ரால் தான். ஸோ இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவலை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். இன்னும் இதை பற்றி தெளிவாக சொல்லணும்னா பனானா விட அதிகமான பொட்டாசியம் இதில் இருக்குது. ஒரு ஆரஞ்சுக்கு ஈக்குவலான விட்டமின் சியும் இருக்குது. மற்றும் கால்சியம், புரோட்டீன், அயான் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் இட்ஸ் பேக்டு வித் த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது உங்களோட உடம்புல இருக்கிற செல்ஸை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுது. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா கிட்ட சொல்லி இன்றைக்கி முருங்கைக்கீரையில் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி